So good evening everyone, welcome everyone to Study Zone SSC. நான் உங்கள் கார்த்திக். ஸோ இன்றைக்கி என்ன செஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 8 ஆஃப் ஆலிவ் போர்டு. ஸோ கிராக்கிங் செஷன் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு 7 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆலிவ் போர்டு செஷனில் போட்டாச்சு. ஸோ அதே மாதிரி நம்மளோட அரித்மெட்டிக் சீரியஸில் பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் கம்ப்ளீட்டாக முடிச்சு ஒரு 18 வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். ஸோ யாராவது நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மேக் ஷூர் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா இன்றைக்கான செஷனுக்குள்ளே என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிடலாம் மக்களே. ஸோ இன்றைக்கி போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ லைவில் வரவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். மை காட். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராமில் பார்த்திங்கன்னா ஒரு குவிஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா மக்களே. ஸோ அந்த டெலிகிராம் குவிஸ் ஆனது இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆக போகுது. ஸோ நாளையிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டெலிகிராம் குவிஸை போடலாம். ஓகே, ஸோ நம்ம ஆப்டிடியூட் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ராகவ் சார் பார்த்திங்கன்னா ஜிஎஸ் எடுக்கிறார் இல்லையா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் நம்ம ஒக்காபுலரிஸ் ரொம்ப வீக்காக இருப்போம், ஜிஎஸில் ஒரு சில ஃபேக்சுவல்ஸ் பார்த்திங்கன்னா வீக்காக இருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஸோ குவிஸ் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸையும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாடியே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஆடிபிள் ஸோ எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கான்னு மட்டும் போட்டு விடுங்க மக்களே. ஸோ நம்ம இன்றைக்கான ஆலிவ் போர்டு லைவ் செஷனுக்கான உள்ளே போயிடலாம். எஸ், குட் ஈவினிங் மனோஸ்ரீ. ஸோ டன். ஸோ பேஜ் மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சா? ஓகே டன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா போன வாரத்துக்கான லைவ் டெஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ரிவ்யூ பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஸோ போன வாரம் பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு மக்களே. ஸோ அதனால் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் பார்த்திங்கன்னா போட முடியல. ஸோ தட் டிபெண்ட்ஸ் ஆன் த டஃப்னஸ் ஆஃப் த ஷிஃப்ட். ஸோ ஈஸியாக இருந்துச்சுன்னா நம்மளால் எல்லா கொஸ்டினையும் போட முடியும். இதே டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எல்லா கொஸ்டினையும் போட முடியாது. ஆல்ஸ் இட் வில் டேக் எ லாட் ஆஃப் அவர் டைம். ஸோ டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி யாராவது ஆலிவ் போர்டு செஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Zone 60 அப்படிங்கிற நம்மளோட கோடை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு மாடல் தான். ஸோ என்னென்னு பாருங்கள். த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஹேப்பனிங் எவ்வளோ அப்படின்னா 1/2. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஹேப்பனிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/13. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா 1/26. ஃபைண்ட் த ஆட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஏ யூனியன் பியா. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி. இதுக்கான ஃபார்முலா நம்ம ஒரு 2-3 கிளாஸஸ்க்கு முன்னாடி பார்த்தோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் மீ மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இது என்ன அப்படின்னு அர்த்தம்னா போத்துன்னு அர்த்தம். ஸோ திஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஓகேவா, அட்லீஸ்ட் 1 டைம் என்ன பண்ணுறோம் கவுண்ட் பண்ணிட்டோம். அப்போது 1/2 ப்ளஸ் 1/13 மைனஸ் 1/26. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? ஸோ 15 + 2 13 + 2 15 divided by 26 minus 1/26. If you solve this அப்படின்னா 14 divided by 26 which is equal to 7/13. ஓகேவா, 7/13 தான் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கான விடை. ஓகே டன். ஸோ காயத்ரி வேறு லெவல். ஸோ மற்றவங்க யாராவது ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போட்டு விடுங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/13 அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஆன்சர் கிடையாது. ஸோ அதே மிஸ்டேக் தான் பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் ஆட்ஸ் அகைன்ஸ்ட்னு பார்த்தோமா. ஸோ அப்போ ஆட் அகைன்ஸ்ட்னால் என்ன பண்ணும், ஸோ நடக்காததுக்கான ப்ராபபிலிட்டி நாட் ஹேப்பனிங் டிவைடட் பை ஹேப்பனிங் போட்டோமா. ஸோ அப்படியே ஆட் இன் ஃபேவர் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேப்பனிங் டிவைடட் பை நாட் ஹேப்பனிங் போடணும் மக்களே. ஓகேவா, ஆட் எப்போவுமே என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராபபிலிட்டி கிடையாது. ஸோ தட் இஸ் அ ரேஷியோ பிட்வீன் ஹேப்பனிங் வெர்சஸ் நாட் ஹேப்பனிங் ஆர்எல்ஸ் நாட் ஹேப்பனிங் இஸ் டு ஹேப்பனிங். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ அப்போ நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்தே கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். 7/13 டிவைடட் பை ரிமைனிங் எவ்வளோ, ஸோ 6/13 தானே வரும். ஸோ அப்போ சால்வ் பண்ணி அப்படின்னா வில் கெட் 7/6. ஸோ அப்போ நமக்கு ஆட்ஸ் இன் ஃபேவர் கேட்டாங்க அப்படின்னா ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அது நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஹேப்பனிங்கான ஃப்ராக்ஷனை நம்ம கண்டுபிடிச்சோன்னா என்ன வந்தோன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ மனோஸ்ரீ அதே தப்பு தான் பார்த்தீங்கன்னா நீங்களும் பண்ணுறீங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி கிடையாது. இப்போ இந்த ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிச்சி நீங்கள் இந்த ஃபார்முலாலாம் போடணுன்னு அவசியமே இல்லை. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், ப்ராபபிலிட்டி டோட்டல் எவ்வளோ அப்படின்னா 13. அப்போ நடக்கிறதுக்கு 7னா நடக்காததுக்கு எவ்வளோ, ரிமைனிங் இருக்கிறது 6 தானே. ஸோ அப்போ டேரெக்டாக நீங்கள் 7/6 என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா,
புரிஞ்சுதா? ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்த்தையில் கொஞ்சம் விளாண்டாங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நானுமே 7/13 தான் போட்டிருந்தேன். ஆனால் அது ஆன்சர் கிடையாது, 7/6. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு லேர்னிங்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டு போட தான் என்ன ஆகும், இம்ப்ரூவைஸ் ஆகும். ஸோ மூவிங் ஆன் டு ரெண்டாவது கொஸ்டின். ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். A right circular cylinder has a total surface area of 1232 centimeter square and a height of 21 centimeter. Find its base radius. ஓகேவா, find its base radius. அப்போ என்னன்னு பாருங்கள். ஸோ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரைட் சர்க்குலர் சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு curved surface area plus 2 times of bottom and top. அப்போ curved surface area 2 pi r h plus 2 pi r square. ஸோ இதிலேருந்து 2 pi r நீங்கள் காமனாக வெளியே எடுத்தீங்க அப்படின்னா you will get h plus r. ஸோ இதோட வேல்யூ தான் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 2 3 2. இதில் ஹைட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 21 கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரேடியஸ் அப்படிங்கிறதான் கேள்வியாக கேட்குறாங்க மக்களே. புரிஞ்சுதா? ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்போ என்னால் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே போட முடியலையா. ஸோ அப்போ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு யாராவது இதுக்கான ஆன்சர் போட்டிங்களா, இன்ட்டு ஆர் இன்ட்டு ஹெச்சோட வேல்யூவில் 21 + ஆர் ஸோ ஈக்குவல் டு 1 2 3 2. ஸோ இஃப் யூ டிவைட் திஸ் பை 22 அடிக்க முடிஞ்சதுன்னா அடிங்க. ஆர்எல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், 11 அடிங்க. ஸோ 2. ஸோ 11 அடிச்சிங்கன்னா 1 டைம்ஸ், ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1. ஸோ 112 வருமா. ஸோ திரும்ப இதை 4 அடிச்சிங்க அப்படின்னா will get 28. ஸோ அப்போ r ஈக்குவல் டு 21 + r இஸ் ஈக்குவல் டு 7 × 28. இப்போ இங்கே பாருங்கள், இது அப்படியே ரேடியஸ் வந்து 7 எடுத்தால் ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிங்கன்னா ரேடியஸ்க்கு 7 போட்டிங்க அப்படின்னா r + 21 அதிகமாக இருக்கா. அப்போ டேரெக்டாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோட வேல்யூ நமக்கு டேரெக்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ ரேடியஸ் இஸ் நத்திங் பட் 7. ஸோ ரேடியஸ் ஆஃப் த கொஸ்டின் எவ்வளோ, 7 சென்டிமீட்டர்ஸ். ஓகேவா, புரிஞ்சுதா மக்களே? ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 21. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் 21 இருக்குது. ஸோ we can directly take it as the answer. ஸோ தேவயானி வேறு லெவல். ஸோ மற்ற யாராவது போட்டிருக்கீங்க அப்படின்னா ஆன்சரை போட்டு விடுங்க. ஸோ கிருத்திடானா சூப்பர். ஸோ வேறு லெவல், டன். ஸோ மூவிங் ஆன் டு அடுத்த கேள்வி, மூன்றாவது கொஷின். ஸோ மூணாவது கொஷின், a solid cone of radius 10.5 is melted into a hollow cylinder of uniform thickness of 7 cm. அப்போ நமக்கு இருக்கிற ஷேப் என்ன, ஒரு கோன். ஸோ ஒரு கோனை என்ன பண்ணுறாங்க, இஸ் கன்வெர்டட் இன்டு a hollow cylinder. ஸோ அப்போ இதை சிலிண்டராக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இமேஜ்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ்லாம் போகிறோம். இப்போ கோனை என்ன பண்ணிட்டாங்க, ஹாலோ சிலிண்டராக மாற்றிட்டாங்க. யூனிஃபார்ம் திக்னஸ் 7 cm. இஃப் த ஹைட் அண்ட் இன்னர் ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் ஆர் 10.5 and 6 cm. ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் அண்ட் த ஹைட் ஆஃப் த கோன். ஸோ அப்போ ரெண்டுத்துக்குமான ஹைட்டோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஹைட் அண்ட் இன்னர் ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அப்போ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஆல்ரெடி வி நோ 10.5. அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன தெரியணும், அதிலேருந்து ஹைட் ஆஃப் த கோனை மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ அதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி போடுங்க எவ்வளோ வருதுன்னு. டன். ஸோ அதை மட்டும் சால்வ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறது தெரிந்துவிடும். அப்போ ரெண்டுத்தையுமே மெல்டட் கான்செப்ட் வந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், வால்யூமை ஈக்குவல் பண்ணும். ஸோ அப்போ சாலிட் கோனோட வால்யூம் இஸ் 1/3 pi r²h. அப்போ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எழுதிக்கோங்க, r²h இஸ் ஈக்குவல் டு ஹாலோக்கான வால்யூம் எவ்வளோப்பா, பை இன்ட்டு கேபிட்டல் r² மைனஸ் ஸ்மால் r² இன்ட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சா மக்களே. டன். கேபிட்டல் r² மைனஸ் ஸ்மால் r² இன்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச். ஸோ இதில் ஈக்குவலாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிடக்கூடாது, ஏன்னா தீஸ் 2 ஆர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஓகேவா. ஸோ அப்போ இந்த பையும் இந்த பையும் என்ன ஆயிடுச்சுன்னா கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது 1/3 இன்ட்டு, ஸோ ரேடியஸ் ஆஃப் த கோன் இஸ் கிவன் அஸ் 10.5 இன்ட்டு 10.5. இந்த ஹைட்டை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இஸ் ஈக்குவல் டு r + r இன்ட்டு r - rன்னு எடுத்துக்கலாமா. ஸோ திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7 cm. அப்போ r - r ஓட வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா 7. இப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் r + r? இன்னர் ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா கிவன் அஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. ஓகேவா. இன்னர் ரேடியஸ் 6. அப்போ திக்னஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.
இப்போ 6 + 7 போட்டிங்க அப்படின்னா வில் கெட் 13 as the value of r plus r. இப்போ 13 into 7 into ஹைட்டோட வேல்யூ எவ்வளோ? ஸோ ஹைட்டோட வேல்யூ இஸ் நத்திங் பட் 10.5. அவ்வளோதான் மக்களே. ஸோ இதை அடிச்சு விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துவிடும். டன். புரிஞ்சுதா எப்படின்னு? ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணணும். ஸோ 10.5க்கு ஒரு 10.5 அடிச்சு விட்ருங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 7 into 3 ஆல் அடிச்சிங்க அப்படின்னா வில் கெட் 3.5. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் 5. ஓகேவா? டன். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஸோ 39 அப்படிங்கிறது வரும். ஓகே, அதிலேருந்து எதை மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? ஹைட் ஆஃப் த சிலிண்டரை மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதிலேருந்து இஃப் யூ மைனஸ் 10.5 அப்படின்னா யூ வில் கெட் 27.5 as your ஆன்சர். புரிஞ்சுதா? டன். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27.5. ஸோ இப்போ சால்வ் திஸ் அப்படின்னா ஹைட் ஆஃப் த கோன் பார்த்தீங்கன்னா 38ன்னு வருதா? டன். ஸோ 38 மக்களே. ஓ, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாற்றி எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னர் ரேடியஸ் தான் பார்த்தீங்கன்னா 13. ஸோ அவுட்டர் ரேடியஸ் 6. அப்போ இந்த இடத்துல 19 வரும். ஸோ அப்போ இதையும் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 வரும். ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 38. சாரி, இந்த இடத்துல 38. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 10.5 மைனஸ் பண்ணும். கிளியர்? ஓகேவா? டன். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபார்முலாஸ் தெரிஞ்சுது அப்படின்னா யார் வேணால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் எ ட்ரிக்னோமெட்ரிக் ப்ராப்ளம். ஓகேவா? டன். ஸோ அப்போ இதில் என்ன அப்படின்னா டேரெக்டாக வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ 3 into secant 45 எவ்வளோ மக்களே? ஸோ அப்போ எனக்கு காஸ் தான் தெரியும் அப்படின்னா cos 45 ஈக்குவல் டு sin 45 ஈக்குவல் டு 1/√2. அப்படியே தலைகீழே எடுத்திங்கன்னா √2. இப்போ √2 ஸ்கொயர் மைனஸ் tan 30 இஸ் 1/√2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 into tan 60 + 30 எவ்வளோ வரும்? ஸோ அது ரெண்டும் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ விச் இஸ் 1 ப்ளஸ் cosecant 30. ஸோ cosecant 30 தெரியல அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் sin 30 கண்டுபிடிச்சிருங்க. அப்படியே ரெசிப்ரோக்கலாக வைக்கிறங்க. இப்போ cosecant 30 இஸ் நத்திங் பட் 2 minus 1 ஸ்கொயர். ஸோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். 2 minus 1/3 ப்ளஸ் 2 ப்ளஸ் 4 minus 1. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள். ஸோ 5/3 into 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் 4 minus 1. ஸோ கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 5 + 2 7 ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா 3. ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. எஸ், நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 13 ஸ்கொயர் மைனஸ் 6 ஸ்கொயரும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஸோ வேல்யூ ஆஃப் r ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர் தான் கேட்குறாங்க. ஸோ தட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. r + r into r - r போட்டாலும் ஓகே, ஆல்ஸ் நீங்கள் வந்து வேல்யூ போட்டாலும் ஓகே. புரிஞ்சுதா? ஸோ அந்த ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக லைவில் வந்துடும். ஸோ அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஓகே பட்டி. தண்ணி ஊற்றாதீங்க, அது காயணும். லெட்டின் பாத்ரூம் போத்தோம்னா மேலே போயிடுங்க. தண்ணி இங்கே கீழே ஊற்றாத. கிளாஸில் இருக்கீங்க சொல்கிறேன். சரி, ஓகே. தண்ணி மட்டும் ஊற்றாதீங்க இங்கே. ஓகேவா மக்களே? டன். ஸோ மூவிங் ஆன் டு அடுத்த கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் 10 வந்துச்சா? ஸோ வேறு லெவல், சூப்பர். ஸோ மனோஸ்ரீ, ஹேம் வேறு லெவல். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களும் ஆன்சர் போடுங்க. டன். ஸோ இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி மக்களே. மிக்சர் அண்ட் அலிகேஷனில் எ ரெசிபி ரெக்வயர்ஸ் 3 types ஆஃப் ஃப்ளோர்ஸ். வீட்டு, ரைஸு, பார்லி. அப்போ வீட் இருக்குது, ரைஸ் இருக்குது, பார்லி இருக்குது. வித் ப்ரோட்டீன் கண்டென்ட்ஸ் ஆஃப் 10%, 12% and 15%. These flours are mixed in the ratio 4:7:d. Find இந்த ஃபைனல் மிக்சர் ப்ரோட்டீன் கண்டென்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13%. அப்போ அந்த 13% எப்படி மக்களே வந்திருக்கும்? ஸோ டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ்னு இருந்திருக்குமோ அதை டிவைடட் பை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பரோ அதால் டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வி ஆர் கெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 13%. ஓகே, டன். ஓவரால் வி ஆர் கெட்டிங் எவ்வளோ? 13%. அப்போ ஃபஸ்ட்டு டோட்டலை கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை நம்பர் போடணும். எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது?
ஃப்ளோர்ஸ் ஆர் மிக்சட் in the ratio 4:7:d அப்போ நான் இதை அப்படியே கேஜியில் எடுத்துக்கிறேன். ஸோ the total number is nothing but 4 kg plus 7 kg plus d kg. ஓகே, அப்போ இங்கே பாருங்கள் இதில் 4 kg இருக்குது. ஒரு கேஜிலையும் பார்த்தீங்கன்னா 10%. அப்போ 4 kg கியூஸ் எவ்வளோ பர்சன்ட்? 40%. ப்ளஸ் 7 kg கியூஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84%. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா டி கேஜிஸ் ஒன்றுத்துலேயும் 15%. அப்போ 15%. ஓகேவா, டன். ஸோ அப்போ டோட்டல் டிவைடட் பை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பரை மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஆன்சர் வந்துடும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வில் கெட் 124 ப்ளஸ் 15d டிவைடட் பை 11 ப்ளஸ் d is equal to 13. ஸோ சால்வ் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ 124 ப்ளஸ் 15d is equal to 13 into 11 எவ்வளோப்பா? 130 ப்ளஸ் ஒரு 13 143 ப்ளஸ் 13d. இது இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 2d which is equal to இது இந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா 19. ஸோ வேல்யூ ஆஃப் d is nothing but 9.5. ஓகேவா, ஸோ வேறு லெவல். ஸோ இனிக்கோ சூப்பர், காயத்ரி, ஹேம் மகா வேறு லெவல். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னா 9.5. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஸோ டோட்டல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எவ்வளோ நம்பர்ஸு இன்ட்டு இண்டிவிஜுவல் மல்டிப்ளை பண்ணிட்டு ஸோ நீங்கள் ஆன்சரை ஃபைனலாக கண்டுபிடிச்சிட வேண்டியது தான். ஸோ மனுஸ்ரீ சூப்பர். ஸோ ஆன்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபயராக போட்டுனுறீங்க. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக போடுங்க. ஓகேவா மக்களே, இந்த கொஸ்டின் நான் கரெக்டாக போட்டேனா? டன். ஸோ இந்த கொஸ்டின் போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குது மக்களே. ஸோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வருவோம். ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மறந்துச்சு. ஸோ அதனால தான் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ 6th கொஸ்டின் லாஸ்ட்டாக போடலாம். ஸோ மூவிங் ஆன் டு 7th ஒன். ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் மக்களே. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் டு த டாப் ஆஃப் த போல். ஸோ அப்போ கிரவுண்ட்லேருந்து டாப்புக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரியா. ஸோ அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. ஸோ திஸ் ஒன் இஸ் எவ்வளோனா 30 டிகிரி. if the height of the pole is x plus 5 அப்போ height எவ்வளோ? x plus 5. if the distance between the top of the pole எங்கே இருக்குது? ஸோ இங்கே இருக்குது டாப் ஆஃப் த போல். அந்த பாயிண்ட் ஆன் த கிரவுண்டு. அப்போ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் எவ்வளோ? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பாயிண்ட். ஏன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து டாப்பை பார்க்க தான் 30 டிகிரி. அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் த பாயிண்ட். இப்போ பாயிண்ட்டுக்கும் டாப்புக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 7x minus 15. இப்போ இது ரெண்டுத்தையும் இணைக்கிற டீட்டா என்ன? ஸோ சைன் டீட்டா எடுத்துக்கலாமா? ஸோ சைன் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைடட் பை என்னன்னா ஹைபாட்னஸ். ஸோ 7 into x minus 15. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சைன் 30? இட்ஸ் ஈக்குவல் டு 1/2 x plus 5 divided by 7x minus 105. ஸோ இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துருங்க. 7x minus 105 is equal to 2x plus 10. if you solve this அப்படின்னா 5x ஓட வேல்யூ 115. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23. ஓகேவா மக்களே, வேல்யூ ஆஃப் எக்ஸ் எவ்வளோ? 23. அப்போ இதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் ஏதோ ஒரு சைடு தெரிஞ்சால் போதும் இல்லையா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 28 சென்டிமீட்டர்ஸ். இப்போ என்ன கேட்குறாங்க? இப்போ இதை கேட்டவுடனே டக்குன்னு ஆன்சர் எடுத்து போட்டுறக்கூடாது. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த போல் டு த டாப் ஆஃப் டு த பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட். அப்போ ஃபுட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ பாயிண்ட் இங்கே இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள் 30 டிகிரி ட்ரையாங்கிளில் இது 1 இது 2. ஸோ இது எவ்வளோ? √3. அப்போ 1ஓட √3 டைம்ஸ். அப்போது 28√3. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ? 28√3. ப்ரோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் வந்துச்சு திஸ் வீக் மார்க் டெஸ்ட்டில்? திஸ் வீக் மார்க் டெஸ்ட் சோலியை முடிச்சிட்டாங்க. ஐ காட் ஒன்லி 269. ஓகேவா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மக்களே. ஏன்னு தெரில, ஜிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் ரொம்ப அடி வாங்கிச்சு, ஜிஎஸ் அண்ட் இங்கிலீஷில். ஸோ ஐ ஹாவ் டு அடுத்த வாரம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பண்ணும். ஸோ இனிக்கோ ரவீன் வேறு லெவல். ஸோ காயத்ரி சூப்பர். ஸோ தேவயானி வேறு லெவல். ஆன்சர் சி. ஸோ ரொம்ப ஈஸியான கேள்வி தான். ஸோ ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏதோ கேல்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டோம் போல். ஸோ அதனால் ஆன்சர் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடல. ஸோ இதுவுமே நல்ல கேள்வி மக்களே. தெர் ஆர் 2 boxes K and L. அப்போ கேன்னு ஒரு பாக்ஸ் இருக்குது, எல்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. K contains 2 red pens and 3 blue pens. அப்போ ரெட் பென் எத்தனை? 2. ப்ளூ பென் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. அனதர் பாக்ஸ் L contains 4 red pens. அப்போ 4 ரெட்டு. ஸோ ப்ளூ பார்த்தீங்க அப்படின்னா 2. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி எடுத்துடாதீங்க. ஸோ இங்கே தப்பாயிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன ஆயிரும் அப்படின்னா தப்பாயிரும். இஃப் 1 box is selected at a random and a pen is drawn from it. அப்போ இங்கே பாருங்கள் 2 ப்ராசஸ் இங்கே நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன? செலக்டிங் a box
அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும், அது ஃபஸ்ட்டு ப்ராசஸ். அண்டு செலக்டிங் எ பென். ஸோ அப்போ பென்னை செலக்ட் பண்ணது எத்தனாவது ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ராசஸ். ஓகேவா? தென் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த பென் இஸ் சூசன் டு பி ரெட்? ஓகேவா? பென் இஸ் சூசன் டு பி ரெட். அப்போ அந்த பென் ரெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு அது ரெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறத கண்டுபிடிங்க. புரிஞ்சுதா மக்களே? ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு அந்த பென் வந்து ரெட்டாக இருக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு பாக்ஸை சூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி. இப்போ இது என்ன கண்டிஷன்? அண்டு கண்டிஷன். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் கண்டிஷன். எப்படின்னு புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 1 எடுக்கிறப்போ இதில் இருக்கிறது எவ்வளோ, அதுக்கப்புறம் 2 எடுக்கிறப்போ இதில் இருக்க பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் ஏ பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ ப்ராபபிலிட்டி? 1/2. ஏன்னா 2 பாக்ஸ் இருக்குது KL. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் ஏ பாக்ஸ் இஸ் 1/2 இன்டூ. இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி முடிஞ்சாச்சு, அண்டு கண்டிஷனுங்கிறதால மல்டிபிள். தென் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த பால் இஸ் சூசன் டு பி அ ரெட் கலர்? அப்போ இதில் ரெட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன? 2/5 ப்ளஸ் இதில் ரெட்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/6. ஓகேவா மக்களே? ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த ஆன்சர். ஸோ 1/2 இன்ட்டு 2/5 ப்ளஸ் 4/6. ஏன்னா இதில் அந்த 2 பாக்ஸில் எதில் இருந்து வேணால் நம்ம ரெட்டை எடுத்துருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபார் பாக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஃபார் என்ன அப்படின்னா ரெட். ஸோ நார்மலாக ரெட்டை எப்படி கண்டுபிடிப்பீங்களோ அதை கண்டுபிடிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பாக்ஸ் செலக்ட் பண்ணதுக்கான ப்ராபபிலிட்டி ஒரு half. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா half இன்ட்டு ஸோ 8 + 20 சாரி 12 + 20 32 டிவைடட் பை 30. ஸோ ஆல் திஸ் அப்படின்னா 16/30 ஸோ ஈக்குவல் டு 8/15. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 8 டிவைடட் பை 15. ஸோ இன்றைக்கி ஒரு அவின் வேறு லெவல். ஸோ கிருத்தி வேறு லெவல். ஸோ ஹேமஹா சூப்பர். புரிஞ்சுதா? டன். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தானே. ஸோ நீங்கள் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும், பட் நீங்கள் போக போக இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ மனுஸ்ரீ சூப்பர். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், ஏ ஷாப் கீப்பர் மார்க்ஸ் அன் ஐட்டம் 32%. அப்போ எனக்கு மார்க்கிங்கான பர்சன்டேஜ் தெரிஞ்சிச்சு. அண்ட் அலோஸ் ஏ டிஸ்கவுண்ட் அண்ட் சோல்டு இட் அட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 508. அப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் தெரிஞ்சிச்சா மக்களே? அப்போ வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஐட்டம்னு கேட்குறாங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெடு ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தா செல்லிங் ப்ரைஸ். இப்போ டேரெக்டாக இந்த ரிலேஷன் எல்லாத்தையுமே எடுத்தால் வந்துடும் ஆன்சர். சிபி இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் பண்ணாங்க? 32. அப்போ 132/100. எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு? 30%. ஒரு டிஸ்கவுண்ட் தானே, ஸோ ஒரே ஒரு டிஸ்கவுண்ட் தான். அப்போ ரிமைனிங் எவ்வளோ? 70 100 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 40.2. ஸோ பாயிண்ட்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ டேரெக்டாக என்ன வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்துருச்சு. ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். ஸோ சால்வ் பண்ணால் என்ன வருது? 550 வருதா? ஸோ வேறு லெவல். ஸோ இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 7 7s are 49. ஸோ ரிமைனிங் 18 எத்தனை டைம்ஸு? 2 டைம்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6. ஸோ டிவைடட் பை 132 எத்தனை டைம் வருதுன்னு பாருங்கள். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஸோ 65 61. ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 363. ஸோ அப்போ திஸ் இஸ் 5 டைம்ஸ். அகைன் இன்னொரு 5 டைம்ஸ் வருமா? ஸோ 5 டைம்ஸ். கிளியரா மக்களே? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கரெக்டாக வருதா? 5.5 டைம்ஸு 366 இங்கே. ஸோ இந்த இடத்துல 66. ஸோ அதால் டிவைட் பண்ணுங்கள், யூ வில் கெட் 55. ஸோ அப்ராக்சிமேட்லி 5 பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ வேறு எந்த ஆப்ஷனுமே 5ஓட மல்டிபிள்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான கொஸ்டின் மக்களே. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போடுவோம். ஸோ இப்போதைக்கு 6th and 10th பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போடுவோம். ஸோ இந்த கொஸ்டின் போட்டிருக்கலாம். ஸோ எக்ஸாமில் நானும் போட்டேன், பட் ரொம்ப டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ அதனால் நம்ம மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க பாருங்கள். ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் த நம்பர்ஸ் பிட்வீன் 22 and 45 விச் ஆர் டிவிசிபிள் ஆஃப் 6. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானே. அப்போ ஃபஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும்?
ஸோ 22க்கு அடுத்து ஸோ 45க்கு முன்னாடி அப்போ நமக்கு எத்தனை 24 ஃபஸ்ட் நம்பர். ஸோ சின்ன நம்பர் தானே இருக்குது, ஸோ நம்ம அப்படியே மல்டிப்ளை எழுதிடலாம். ஸோ 36 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 42. வாட் இஸ் த ஆவரேஜானு கேட்குறாங்க. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்பரோட ஆவரேஜ் தான் என்னது வருமா. ஸோ அப்போ ஆட் பண்ணி டிவைட் பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் 66 டிவைடட் பை 2 which is equal to 33. ஒரு 10 செகண்டில் இந்த கொஸ்டின் போட்டிருக்கலாம். ஸோ நான் வந்து சும்மா வேறு ஏதோ போட்டுட்டு இருந்தேன் போல். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ வேறு லெவல் இனிகோ, ஸோ காயத்ரி, கிருத்திகா அண்ட் ஹேமஹாவ் வேறு லெவல் சூப்பர். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோனா 33. அப்படியே ஆன்சர் ஒரு கொஸ்டின் ஈஸியாக கேட்டாங்கன்னா அப்படியே சாட் பாக்ஸில் சார் நான் சொல்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா குவிறாங்கப்பா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பான கொஸ்டின் எடுத்து டக்குன்னு போடுங்க மக்களே. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயராக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் அப்படியே டக்குன்னு போடுங்க இதே மாதிரி. P can do 33% 1/3 ஆஃப் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா 24 minutes. அப்போ இந்த மாதிரி குத்தா என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இங்கேயும் இன்ட்டு 3 இங்கேயும் இன்ட்டு 3 பண்ணிங்கன்னா திஸ் இஸ் 100% in 72 minutesனு வந்துருமா. இப்போ P can do a work in 72 minutes. Q can do twice the work in 2 hours. ஸோ twice the work in 2 hoursனால் அப்போ 2 மடங்கு ஒர்க்கை 2 மணி நேரத்தில் பண்ணுறான். அப்போ 1 மடங்கு ஒர்க் தானே நமக்கு தேவை. ஸோ twice எனக்கு வேண்டாம், 1 மடங்கு தான் தேவை. அப்போ 1 hour. அப்போ Q can do the work in how many minutes? So 60 minutes. R is 33.3% more efficient than Q. அப்போ Qவை விட 33.3% பார்த்தீங்கன்னா more efficient. அப்போ ரேஷியோ எவ்வளோ. ஸோ இது 3னா பார்த்தீங்கன்னா இது 4. ஸோ 1/3 Q3. ஸோ அப்போ 1 ஆட் பண்ணிங்கன்னா R பார்த்தீங்க அப்படின்னா 4 மக்களே. ஸோ இதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு 3 எடுத்துக்கலாமா. ஸோ 3 எடுத்தால் வருதா பாருங்கள். ஸோ வேறு லெவல் இனிகோ அண்ட் காயத்ரி சூப்பர். ஸோ மற்றவங்க எல்லோரும் போட்டு விடுங்க ஆன்சர் என்ன வருதுன்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 360 LCMA. அப்போ இது 6 பார்ட்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா 5. ஸோ அப்போ 3 பார்ட்ஸ் தான் 6னா இங்கே எவ்வளோ வரும் 18 வருமா. டன். ஸோ அப்போ எனக்கு Qவோட பார்ட்ஸ் தான் 3ன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். அப்போ 4 பார்ட்ஸ் வந்துடும். என்ன கேட்குறான், PQR டு கம்ப்ளீட் த 38% ஆஃப் த ஒர்க். அப்போ PQR டோட்டலாக முடிக்க எவ்வளோ டைம் ஆகும், 5 11 19 ஆகுமா. ஸோ இன்ட்டு ஸோ இதில் 38% தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு என்ன வரும் 2 720 டிவைடட் பை 100 which is equal to 7.2. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 7.2 minutes. புரிஞ்சுதா மக்களே. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தான். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். 7.2 minutes. டோட்டல் ஒர்க் முடிக்க எனக்கு 360/19பா. ஆனால் எனக்கு இதில் 38% கேட்டிருக்காங்கன்னா அப்போ 38% ஆஃப் டைம் தான் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக போகுது. கிளியர். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மக்களே. த ரேஷியோ ஆஃப் 2 cylindrical பேஸ். அப்போ அதோட பேஸோட ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ரேஷியோ இஸ் 2:3. வால்யூம் ரேஷியோ இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16:81. அப்போ எனக்கு ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் ஹைட். ஓகேவா, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் ஹைட். அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். ஸோ πr²h இஸ் ஈக்குவல் டு வால்யூம். ஓகேவா, πr²h இஸ் ஈக்குவல் டு வால்யூம். இப்போ எனக்கு என்ன ரேஷியோ கேட்குறாங்க, ஹைட்டோட ரேஷியோ. அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு கான்ஸ்டன்ஸை கன்சிடர் பண்ண தவிர அப்போ v/r² இஸ் டு v/r². அப்போ ரெண்டுத்துலேயுமே வால்யூம் டிவைடட் பை r² நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் மக்களே. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 3Dயை 2Dயால் டிவைட் பண்ணால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 dimension கிடைக்கும். ஓகே, அப்போ வால்யூம் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, வால்யூம் ரேஷியோ இஸ் 16:81. ஸோ அப்போ ரேடியஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குது, ஸோ 2:3. ஆனால் எனக்கு ரேடியஸ் ஸ்கொயர் ரேஷியோ தானே தேவை. ஸோ அப்போ 4:9. அப்போ டிவைடட் பை 4:9 ஸோ டேரெக்டாக டிவைட் பண்ணிடுங்க. அப்போ 4:9 இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். டேரெக்டாக டிவைட் பண்ணிங்கன்னா I'll get 4:9. ஸோ காயத்ரி, இனிக்கு, ஹேமஹா, கிருத்திகா ஸோ வேறு லெவல். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ 4:9. ஸோ ஒன்றுமே இல்லை மக்களே, உங்களுக்கு எப்பப்போலாம் இந்த மாதிரி குழப்பங்கள் வருதோ ரேஷியோ கேட்டாங்கன்னா ஃபார்முலா எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவை, ஹைட். இப்போ ஹைட் ஈக்குவல் டு என்ன வரணும், வால்யூம் பை ரேடியஸ் ஸ்கொயர் தான் டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா. இதை இந்த சைடு வச்சுக்கோங்க, ரிமைனிங் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ ஆப்டிடியூட் வந்து ரொம்ப சிம்பிள் மக்களே. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேல்யூஸை போட்டிங்க அப்படின்னா வந்துடும். 3 பாசிட்டிவ் நம்பர்ஸ் சச் தட் 30% ஆஃப் A ஈக்குவல் டு 35% ஆஃப் B. அப்படியே சால்வ் பண்ணுங்கள்.
இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் எவ்வளோ 6 டைம்ஸ் 7 டைம்ஸ். இப்போ A:B ஓட ரேஷியோ எவ்வளோனா 7:6. அகைன் பாருங்கள், அண்டு வேல்யூ ஆஃப் C/2 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூ ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A and B. இப்போ டோட்டல் வேல்யூ ஆஃப் A and B எவ்வளோ வருது 13. அதோட வேல்யூ ஆஃப் C/2 தான் அதுக்கு ஈக்குவலாக, விச் இஸ் ஈக்குவல் டு C/2. அப்போ சியோட வேல்யூஸ் எவ்வளோ 26. இப்போ இஸ் டு C இஸ் ஈக்குவல் டு 26. அவ்வளோதான். என்ன கேட்குறாங்க, வேல்யூ ஆஃப் C கொடுத்துட்டாங்க. ஸோ 26 parts is 520 அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் B? எதால் மல்டிப்ளை இருக்குது இன்ட்டு 20. அப்போ இன்ட்டு 20 போட்டிங்கன்னா வில் கெட் 120. ஓகேவா? இந்த மாதிரி ரிலேஷன் வந்ததுன்னா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க மக்களே. ஓகே, C/2 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூ ஆஃப் A and B. அப்போ A and B எவ்வளோ 7 + 6. இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஆன்சர் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். ஓகே, டன். புரிஞ்சுதா? ஸோ அடுத்த கேள்வி, த ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் ஆஃப் எ போட் இஸ் 50% மோர் தென் தட் ஆஃப் த போட் பி. அப்போ இங்கே பாருங்கள், 2 போட் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி சம்மெல்லாம் நமக்கு ஒரே ஒரு போட் தானே கொடுப்பாங்க. ஆனால் இங்கே 2 போட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்போ there are 2 conditions, போட் A அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா போட் B. அப்போ போட் ஏவோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 50% மோர். அப்போ ரேஷியோ எவ்வளோ 3x 2x. ஏன்னா 50% ரேஷியோ எவ்வளோனா 2x இதுனா, ஸோ இது எவ்வளோ அப்படின்னா 3x. and 9 times the speed of the current. எது 9 times the speed of the current? So what is 9 times the speed of the current na? The still water speed of boat A என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 times the speed of the current. அப்போ இது 9ஓட மல்டிப்ளாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மக்களே. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்போ இது 9x is to இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6x. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ அப்போ கரண்ட் எவ்வளோ? ஸோ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஏன்னா அதை விட 9 மடங்கு இருக்கா. அப்போ கரண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9x. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் கவர்டு பை A in 6 hours டு த அப்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் கவர்டு பை B in 9 hours? ஸோ இதுக்கான வேல்யூ போடுங்க டக்குன்னு. ஸோ என்ன ஆன்சர் வருதுன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா போட்டு A, போட்டோட ரேஷியோஸ். ஸோ நமக்கு இப்போ என்ன தேவை? ஸோ கரண்ட் தேவையா? ஸோ கரண்ட்டோட வேல்யூ இங்கேயும் எக்ஸ் தான், இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ். நமக்கு என்ன கேட்குறாங்க? ஸோ டிஸ்டன்ஸ் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் என்ன பண்ணணும்? ஸ்பீட் இன்ட்டு டைம். அப்போ டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 hours, செகண்ட் போட் பார்த்தீங்க அப்படின்னா 9 hours. அப்போ ஃபஸ்ட்டு போட்டு எங்கே போகுது? டவுன் ஸ்ட்ரீமில் போகுது. அப்போ ஃபஸ்ட்டு போட் டவுன் ஸ்ட்ரீமில் போகுதுன்னா இன்ட்டு 10x. செகண்ட் போட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் ஸ்ட்ரீமில் போகுது. அப்போ அப் ஸ்ட்ரீமில் போகுதுன்னா போட்டையும் ஸ்ட்ரீமையும் மைனஸ் பண்ணோம் இன்ட்டு 5x. ஸோ இதையும் அடிச்சிங்கன்னா 2. ஸோ திஸ் ஒன் இஸ் 2 3s are, this one is 3 3s are. அப்போ 4:3 is the answer for this question. ஸோ வேறு லெவல் காயத்ரி, இனிக்கு, கிருத்திகா, மனோஸ்ரீ, சூப்பர். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ 4:3. ஒன்றுமே இல்லை மக்களே, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை எப்படி நம்ம போடணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ நமக்கு டவுன் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் எதை மல்டிப்ளை பண்ணணும்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். சொன்னா இல்லையா? ஸோ உங்களுக்கு போட் அண்ட் ஸ்ட்ரீமு, ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் தவிர வேறு எந்த ஒரு ஃபார்முலாவுமே உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. அப்போ ஆல்ரெடி டைம் கொடுத்துறாங்க. அப்போ ஸ்பீடை மட்டும் கண்டுபிடிங்க. டவுனில் போச்சுன்னா ப்ளஸ்ஸு, அப்பில் போச்சு அப்படின்னா மைனஸ். ஓகே, மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுமே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாடல் தான். த லென்த் ஆஃப் த காமன் கார்டு ஆஃப் 2 intersecting circles. ஸோ அப்போ காமன் கார்டுன்னு கொடுத்தாலே என்ன கான்செப்ட்டு? ஸோ இது ஒரு கார்டு, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கார்டு. இப்போ காமன் கார்டு எங்கே இருக்கும்? ஸோ காமன் கார்டு இந்த இடத்துல தான் மக்களே இருக்கும். ஓகேவா? டன். ஸோ அப்போ இது ஒரு சென்டரு, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சென்டர். இஃப் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் ஆர் 5 and 6. அப்போ இதோட ரேடியஸ் எவ்வளோ? 5. ஸோ இதோட ரேடியஸ் எவ்வளோ? 6. அப்போ இதையும் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது? சென்டரில் 90 degree. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேர் சென்டர்ஸ் இஃப் லென்த் ஆஃப் த காமன் கார்டு எவ்வளோ அப்படின்னா 8. அப்போ காமன் கார்டு மொத்தமாக 8னா இது 4 இது 4 அவ்வளோதான். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 3 4 5 இஸ் ஏ ட்ரிப்ளெட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்ளெட் எதுவுமே வரலையா? ஸோ அப்போ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? ரூட் ஆஃப் ஹைபாட்னா ஸ்கொயர் மைனஸ் சைடோட ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் 3 + ரூட் ஆஃப் 36 மைனஸ் 16. 3 + ரூட் 20. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 3 + 2 ரூட் 5. ஒரே ஆப்ஷன் தான் 3+ இருக்குது. ஸோ அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம்.
எல்லாமே போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ காயத்ரி, யூனிகார்ன், கிருத்திகா வேறு லெவல். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ? ஆப்ஷன் சி 3 + 2√5. புரிஞ்சுதா? ஸோ காமன் கார்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மக்களே. ஸோ எப்படி போடணும் அப்படிங்கிறது, ஸோ சர்க்கிள் இருக்கும், ஸோ அது கட் ஆகும். ஸோ காமன் கார்டோட லென்த் பார்த்தீங்கன்னா ஹாஃப் தான் இருக்கும் எப்போவுமே. ஹாஃப் எடுத்தால் தான் நமக்கு பெர்பெண்டிகுலர் போட முடியும். அங்கேருந்து பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். டன். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் 3 + 2√5. இதே கான்செப்ட் தான். ஸோ காமன் கார்டு, ஸோ சென்டரில் கட் ஆனதுன்னா 90 டிகிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரம் ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அடுத்த கேள்வி, 2 tangents A and BC are drawn from the center from external point A. அப்போ ஒரு சர்க்கிள் இருந்தால் தான் நம்மளால் டேஞ்சன்ட் வரைய முடியும். இப்போ இதில் எது பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் பாயிண்ட்லேருந்து தான் நம்மளால் டேஞ்சன்ட் வர முடியுமா? அப்போ ஏபிஏசியை வச்சு ஏ தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டு, அங்கேருந்து இந்த சைடு ஒரு டேஞ்சன்ட்டு, ஸோ இந்த சைடு ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சிருப்பாங்கன்னு நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ஏ இல்லாமலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ திஸ் ஒன் இஸ் பி, ஸோ திஸ் ஒன் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி. such a way that tangents incline to each other at an angle of எவ்வளோ அப்படின்னா 16. அப்போ tangents ரெண்டுமே இன்க்ளைன் ஆகிற ஆங்கிள் எவ்வளோ? 60 டிகிரி. அப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க, ஏஓசி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஓ இஸ் த சென்டர்னு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் 90 டிகிரி. ஸோ tangent அண்ட் ரேடியஸ்க்கான ப்ராப்பர்ட்டி என்ன? 90. ஸோ அப்போ திஸ் ஒன் இஸ் எவ்வளோ? 60. அப்போ இந்த ஆப்போசிட் ஆங்கிள் எவ்வளோவா இருக்கும்? 120 டிகிரிஸ் இருக்குமா? ஆனால் எனக்கு என்ன கேட்குறாங்க, ஏஓசி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ப்ளூ கலரில் ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் லைன் எப்படி பிரிக்கும்? ஸோ திஸ் இஸ் ஏ கைட்டோட ப்ராப்பர்ட்டி என்ன? ஆங்கிள் பைசெக்டரா. இப்போ இது 60 டிகிரி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 60 டிகிரி. இப்படி போட்டாலும் ஓகே. ஆர்எல்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 30 டிகிரி வருமா? பாதியாக பிரிச்சதுன்னா அப்போ 30ஓட ஆப்போசிட் எவ்வளோனா 60. அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பர். ஸோ தேவயானி, காயத்ரி, கிருத்திகா, மனோஸ்ரீ வேறு லெவல். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ? 60 டிகிரிஸ். 60 டிகிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் மக்களே, த மீடியன் ஆஃப் த டேட்டா இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 168. ஸோ அரேஞ்ச் பண்ணிட்டாங்களா அப்படின்னு அவங்கள்ட்டே கேளுங்க. த ஃபாலோயிங் டேட்டா இஸ் கிவன் இந்த அசெண்டிங் ஆர்டர். அப்போ அசெண்டிங் ஆர்டரில் தான் மக்களே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை என்ன பண்ண தேவைன்னா எழுத தேவை. அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பி இஃப் த மீடியன் ஆஃப் த டேட்டா இஸ் 168? அப்போ மீடியன்னா என்ன பண்ணும்? 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 டிஜிட்ஸ் இருந்ததுன்னா ஸோ மொத்தமாக 4 and 5ஓட ஆவரேஜ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியன். ஓகே. அப்போ 1 2 3 4 4 5 இதோட ஆவரேஜஸ் எவ்வளோ? 168ன்னு கொடுத்துறாங்களா? அப்போ டேரெக்டாக 5p + 18 + 2 × 3p - 17ஓட வேல்யூ இஸ் நத்திங் பட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா /2. இதோட ஆவரேஜஸ் 168. பை சால்விங் திஸ் யூ வில் கெட் த ஆன்சர். அப்போ 5p + 18 + 2 × 3 எவ்வளோ? 6p - 34 = இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துங்க. ஸோ 336ன்னு வந்துருமா? அப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். ஸோ 11p = இது -16 இந்த சைடு வந்துச்சுன்னா +16 352. ஸோ p is equal to 32. By solving this you will get எவ்வளோ? 32. கிளியரா மக்களே? ஸோ கிருத்தி தானா வேறு லெவல். ஆன்சர் எவ்வளோ? 32. ஓகேவா? ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ அவங்களே எல்லா வேல்யூஸுமே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த மோட் ஆஃப் த டேட்டான்னு கொடுத்துறாங்க. ஸோ எது அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ண தேவைன்னு அவசியம் இல்லை. ஸோ ஆப்ஷனில் இருக்க 4 மட்டும் கவுண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் 12 எத்தனை இடத்துல இருக்குன்னு பாருங்கள். 1 2 3. ஸோ 3 டைம்ஸ். ஸோ 4 டைம்ஸ் இருக்குது. ஓகேவா? 8 எத்தனை டைம் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5. ஸோ 5 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. ஸோ அப்போ 12 ஆன்சரில். ஸோ 10 16 பாருங்கள். ஸோ 10 1 டைம் 2 டைம். ஸோ 2 வாட்டி தான். அப்போ அதுவும் இல்லை. ஸோ 16 எத்தனை வாட்டி இருக்குதுன்னு பாருங்கள். 1 டைம் 2 டைம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அப்போ த மோட் ஃபார் த டேட்டா இஸ் எவ்வளோ? 15. இந்த மாதிரி கேள்விலாம் மோட் ஃபார் தி டேட்டா இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ இந்த மாதிரி கேள்விலாம் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் மக்களே. ஏன்னா ஜஸ்ட்டு கவுண்டிங் தானே அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், தெரியாதனமாக நம்மளே
ஒரு மிஸ்டேக்காக பண்ணிடுவோம். ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின்லாம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, தவறு இழைத்திடக்கூடாது. புரிஞ்சுதா? ஸோ அதில் எப்போவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஈஸியான கொஸ்டின் தானே அப்படின்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக போடாதீங்க. The perpendicular distance between two lines is same, then the lines are என்னது, parallel to each other. ஸோ parallel linesல perpendicular distance எப்போவுமே என்னவாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will be same. So that is the property of parallel lines. ஸோ இதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ மூவிங் ஆன் டு அடுத்த கொஸ்டின். In successive years compound interest, the interest earned is எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,500 and 5,400. Find the principal. ஓகேவா, ஃபைண்ட் த பிரின்சிபல். இப்போ அடுத்தடுத்த வருஷத்தில் எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ரேஷியோ எவ்வளோ இருக்குது? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ரேஷியோ இஸ் 4,500 is to 5,400. ஸோ அப்போ ரேஷியோ இஸ் எவ்வளோ, 5:6. அப்போ த ரேஷியோ ஆஃப் பிரின்சிபல் இஸ் டு அமௌண்ட் ரேஷியோ இஸ் ஆல்சோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் தான் மக்களே. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ரேஷியோ இஸ் சேம் அஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரேஷியோ ஆஃப் பிரின்சிபல் இஸ் டு அமௌண்ட் இஃப் இட் இஸ் 1 year. ஸோ அப்போ 1 year கேப்பில் இருக்குது அப்படின்னா நமக்கு இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ போடுங்க, எவ்வளோ வரும், 5:6. அப்போ பிரின்சிபல் இஸ் எவ்வளோ அப்படின்னா 5, அமௌண்ட் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் இஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணோம் நம்ம, 4,500 தானே ஃபஸ்ட் இயரோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ இந்த ஒரு பார்ட்டு தான் என்ன அப்படின்னா 4,500. ஃபைண்ட் த பிரின்சிபல் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்போ 1 part is 4,500 அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 5 parts அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ அப்போ இன்ட்டு 45 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் த ஆன்சர் 225. ஸோ கிருத்தி தனா அண்ட் காயத்ரி வேறு லெவல். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ, 22,500. புரிஞ்சுதா? ஸோ த ரேஷியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபா வச்சுக்கோங்க. ஸோ 10% போடுங்க. ஸோ அப்போ எவ்வளோ வரும், 110. ஸோ இங்கே எவ்வளோ வரும், 121. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கெடுங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஹியர் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 rupees. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஹியர் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 rupees. சேம் ரேஷியோ தானே இங்கேயும் இருக்குது. ஸோ த ரேஷியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம். ஓகே, ஸோ திஸ் இஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை என்ன பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் என்ன தான், மெல்டட் சம் தான். ஸோ மெல்டட் சம்னா என்ன பண்ணும், வால்யூம் ஈக்குவல் பண்ணுமா. ஏ ரைட் ஸ்கொயர் பிரமிட். ஸோ பிரமிடா ப்ரிசமான்னு பார்த்தா பிரமிட். அப்போ என்ன பண்ணணும், ஸோ ஸ்கொயர் பிரமிட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பிரமிட்னா 1/3 இன்ட்டு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் மக்களே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட வேல்யூ தான் எவ்வளோ, எனக்கு ஒரு எட்ஜ் ஆஃப் ஏ க்யூபாக உருவாக்குறாங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த க்யூப். ஸோ அதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுங்கள். 1/3 இன்ட்டு ஸ்கொயர் பிரமிடு எட்ஜு 16. அப்போ ஏரியா 16 இன்ட்டு 16 இன்ட்டு ஹைட் எவ்வளோ 6. ஸோ இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த க்யூப் இஸ் நத்திங் பட் ஏ க்யூப். ஸோ அதை கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் 2 times. ஸோ அப்போ ஏ க்யூப் பாருங்கள். ஸோ அப்போ இப்போ நமக்கு க்யூப் வேல்யூ தானே தேவை. ஸோ இதில் ஏதாவது க்யூப் நம்பர் இருக்கானா தெரியல. ஸோ அப்போ இதை 8ங்கிற க்யூப் நம்பர் நமக்கு தெரியுமா. ஸோ அப்போ அதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்து எடுங்க. இப்போ a cube is equal to 8 into 8 into 8. So the value of a is nothing but 8. So superb. Manostri, Kritika, Gayatri வேறு level. So answer for this question எவ்வளோ, 8. புரிஞ்சுதா எப்படின்னு. ஸோ ஜஸ்ட்டு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு. ஸோ ப்ரிசம் அப்படின்னா 1/3 முன்னாடி போட்டுக்கணும். ஜஸ்ட் புட்டு 1/3 for the prism. So moving on to next question. A shopkeeper marks the price of the quantity of the sugar 60% above the cost price. அப்போ என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% அபோவாக என்ன பண்ணிட்டாரு, மார்க் பண்ணிட்டார். sells 3/4 of the quantity of the sugar at 10% discount and the remaining of the sugar at 15% discount. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, ஸோ 3/4 டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாரு. ரிமைனிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரிமைனிங்கை 15% டிஸ்கவுண்ட்டில் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு. அப்போ எவ்வளோ ப்ராஃபிட்டு அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அப்போ நான் மொத்தமாக 4 kg அப்படின்னு எடுத்துக்கிறேன் மக்களே. ஓகேவா, 4 kg அப்படின்னு எடுத்துப்போமா. அப்போ அதில் 2 கேஸ், 3/4 ஒன்று, ரிமைனிங் ஒன்று. அப்போ 3/4 of 4 எவ்வளோ, 3 kg. இது ஒரு கண்டிஷன். ரிமைனிங் இருக்க 1 kg பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன். ஓகே,
வாட் இஸ் த ஓவரால் ப்ராஃபிட் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க கேள்வியாக கேட்குறாங்களா. அப்போ மார்க் பண்ணது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% மார்க் பண்ணிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் எவ்வளோ 10%. அப்போது 60ல் 10% டிஸ்கவுண்ட்னா ரிமைனிங் இருக்குது எல்லாமே ப்ராஃபிட்டா. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது 54% பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் லாபம். ஓகேவா. இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் 15%. அப்போ 15% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. இப்போ 9 டிவைட் கழிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ வருது. ஸோ 9 கழிச்சிங்க அப்படின்னா 51%, ரைட். ஸோ அப்போ 51%. ஸோ அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க இஸ் ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்ட் எவ்வளோ அப்படிங்கிறதான் கேள்வியாக கேட்குறாங்க. ஸோ அப்போ ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்ட் எவ்வளோ வரும்னு கண்டுபிடிங்க. ஓ சாரி மக்களே, இந்த மாதிரி டேரெக்டாக போட முடியாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துறாங்களா. ஸோ அப்போ டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தா நீங்கள் சக்ஸஸிவில் போடலாம். சக்ஸஸிவில் போடல அப்படின்னா இந்த மாதிரி டேரெக்டாக என்ன பண்ண முடியாதுன்னா எடுக்க முடியாது. ஓகே. ஸோ அப்போ 100 ரூபா பொருள். ஓகேவா. அப்போ நம்ம மொத்தமாக எத்தனை பொருள் எடுத்தோம் 4 பொருள். அப்போ 4 திங்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 ரூபா. அப்போ 4 பொருளோட சிபி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400. ஓகேவா. 4 பொருளோட சிபி 400. இப்போ இந்த 4 பொருளை தான் 3 பொருள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாக பிரிச்சுருக்கோம். அப்போ நம்ம அதோட எஸ்பியை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சம் முடிச்சா. இப்போ ஃபஸ்ட்டு பொருள் எவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட்டு. அப்போ இதுலேருந்து 10% டிஸ்கவுண்ட்னா எவ்வளோ வரும் 3 பொருளுக்கு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 10% டிஸ்கவுண்ட்னா 16 வருமா. அப்போ 16 கழிச்சிங்க அப்படின்னா யூ வில் கெட் 144 ஃபார் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 ஆர்டிக்கல். அதே இங்கே எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ விச் இஸ் 15%. 15% இஸ் 24. ஸோ அப்போ இதை கழிச்சிங்க அப்படின்னா யூ வில் கெட் 136 rupees. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 ஆர்டிக்கல் இஸ் இங்கே 144. இங்கே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 136. அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எவ்வளோ ப்ராஃபிட்டு. ஸோ ஒரு பொருளுக்கு 44 ரூபா ப்ராஃபிட் அப்படி எடுத்தாலும் சரி. ஆல்ஸ் 3 பொருளால் மல்டிப்ளை பண்ணுங்கள் எவ்வளோ வருது. ஸோ 432 வருமா. ஸோ 432 rupees. இங்கே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 136 rupees. இப்போ 136 ஆட் பண்ணி அப்படின்னா 4 பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் இஸ்டு செல்லிங் ப்ரைஸ் ரேஷியோ கிடச்சிருமா 6 5. இப்போ 568க்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வாட் இஸ் த ப்ராஃபிட் 168 டிவைடட் பை 400 into 100. ஸோ இஃப் யூ கன்வெர்ட் திஸ் அப்படின்னா வில் கெட் 42%. புரிஞ்சுதா. ஸோ டேரெக்டாக என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட முடியாது. ஏன்னா திஸ் ஒன் செல்லிங் ப்ரைஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ டேரெக்டாக நம்மளால் டிஸ்கவுண்ட்டாக எடுக்கக்கூடாது. புரிஞ்சுதா. ஸோ ஃபஸ்ட் எடுத்த மெத்தட் தப்பு. ஸோ இந்த மெத்தடில் போட்டால் மட்டும்தான் உங்களால் அக்யூரேட்டாக ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஆல்ஸ் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸிவ் அப்ளை பண்ணலாம் மக்களே. சக்ஸஸிவ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ +60 -10 மைனஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 × 10/100. ஸோ இஃப் அப்ளை திஸ் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பொருள் பார்த்தீங்கன்னா 44% பார்த்தீங்கன்னா லாபம் நிற்கும். அதே மாதிரி செகண்ட் பொருளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். ஸோ அதை ரெண்டுத்தையும் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பரால் மல்டிப்ளை பண்ணியும் போடலாம். ஸோ தட் இஸ் அன் அனதர் மெத்தட். ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக 60லேருந்து 10 கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னா அது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பாயிரும். ஓகேவா. டன். கிளியர். ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். மீன் ஆஃப் த 10 அப்சர்வேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 30. த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18%. ஃபைண்ட் த வேரியன்ஸ். அப்போ சிவி இஸ் ஈக்குவல் டு மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா மீனா மீன் divided by மக்களே இதுக்கு கொஸ்டின் டக்குன்னு ஃபார்முலா மறந்து போச்சு. CV is equal to coefficient of variation standard deviation by mean into 100. ஸோ இப்போ CV எவ்வளோ கொடுத்துறாங்க 18. ஸோ ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன் எவ்வளோ. மீன் ஆஃப் 10 அப்சர்வேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 30. ஸோ 30 × 100. ஸோ இப்போ சால்வ் திஸ் அப்படின்னா 540 divided by 100, so is equal to standard deviation, so is equal to 5.4. பட் எனக்கு வேரியன்ஸ் கேட்குறாங்க. வேரியன்ஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஸ்கொயர். ஸோ அப்போ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2916. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2916. கிளியரா மக்களே.
ஸோ போன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்சர் போடல. ஸோ அதான் சொன்னால ஈஸியான கொஸ்டினாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா போட முடியும். மீன் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இன்ட்டு 100 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன் இன்ட்டு 100 ஓகேவா. ஹேமஹா அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக போட்டிருக்கீங்கன்னா ஓகே. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் பார்த்தீங்கன்னா மேலே வரும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைட் பை மீன் இன்ட்டு 100. ஓகே டன். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் வேரியன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும் மக்களே. ஸோ வேரியன்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 143 ஸ்கொயர் ப்ளஸ் 143 ப்ளஸ் 144. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ தட் இஸ் டேரெக்டாக பெரிய நம்பர் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சராக எடுத்துக்கணும். ஓகே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள் 143 ஸ்கொயர் ப்ளஸ் 143 ப்ளஸ் 144. ஸோ இதை மட்டும் ஃபஸ்ட்டு எடுங்க. இது ரூட் எடுக்கல இப்போது. ஸோ அப்போ இதிலேருந்து எதையாவது காமனாக வெளியே எடுக்க முடியுமா பாருங்கள். ஸோ இதுலேருந்து 143 காமனாக வெளியே எடுக்கலாமா. அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு 143 இருக்குது ப்ளஸ் 1 ப்ளஸ் என்ன அப்படின்னா 144. ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்து 143 என்ன பண்ணுறேன் காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ 143 இன்ட்டு 144 வந்துடுச்சு. ஓகே இப்போ இதில் எதையாவது காமனாக வெளியே எடுக்க முடியுமா. அப்போ 144 காமனாக வெளியே எடுக்க முடியும். அப்போ நீங்கள் 144 காமனாக வெளியே எடுத்திங்கன்னா 143 ப்ளஸ் 1 எவ்வளோ வந்துடுச்சு 144 வந்துடுச்சு, விச் இஸ் ஈக்குவல் டு 144 ஸ்கொயர். இப்போ இந்த மாதிரி கொஷின் இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் இஃப் எவ்ரி திங் இஸ் ப்ளஸ்னால் லார்ஜர் நம்பரோட ஸ்கொயர் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ரூட் கேட்டாங்கன்னா அதான் பார்த்தீங்கன்னா ஆன்சராக இருக்கும். புரிஞ்சுதா. ஸோ திட் இஸ் இதை நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. ஃபஸ்ட் ஸ்டெப்பில் 143 எடுங்க. அப்போ 144 உள்ளே வந்துடும். 144 எடுங்க, திரும்ப 144 வந்துடும். இந்த மாதிரி கொஷின்லாம் கண்டிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் 1 தான் இருக்க மாதிரி கொடுப்பாங்க. இப்போ இதே கொஷினுக்கு 81 ப்ளஸ் 82. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அதே மாதிரி தான். ஸோ 82 ஸ்கொயர். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே 1 இருக்க மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மூவிங் ஆன் டு 26th கொஸ்டின். புரிஞ்சுதா இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கொஸ்டின் மக்களே. A running track consists of a rectangular section with semicircular ends on shorter sides. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரெக்டாங்கிள் எப்படி இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் ஏ ரெக்டாங்கிள். ஓகேவா. ஸோ அப்போ ரெக்டாங்கிள் என்ன பண்ணியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரைஞ்சாச்சு. consists of a rectangular section with semicircular ends on shorter sides. அப்போ ஷார்ட்டர் சைட்ஸ் என்ன, இது ஒரு ஷார்ட்டர் சைடு, பிரெத் ரெண்டுமே ஷார்ட்டர் சைடாக மக்களே. அப்போ நமக்கு அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா செமி சர்க்குலர் எண்ட்ஸு. அப்போ அந்த செமி சர்க்குலர் எண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஓகே அந்த செமி சர்க்குலர் எண்டு எப்படி இருக்குன்னா தெரில. இப்படியும் இருக்கலாம், ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கலாம், அப்படி இல்லைனா வெளியே இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம் இப்போதைக்கு. ஆனால் எனக்கு என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியல. த கம்பைன்டு ஏரியா ஆஃப் த 2 செமி சர்க்கிள்ஸ். அப்போ 2 செமி சர்க்கிளோட கம்பைன்டு ஏரியா இஸ் 40% ஆஃப் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் செக்ஷன். அப்போ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவையும் ஸோ இது ரெண்டுத்தோட ஏரியாவையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறாங்க. இஃப் த வித் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் W, அப்போ அந்த அப்ராக்சிமேட் லென்த் டு வித் ரேஷியோ ஆஃப் த ரெக்டாங்குலர் செக்ஷன் இஸ் என்ன அப்படிங்கிறதான் கேள்வியாக இருக்குது. அப்போ லென்த் என்ன பண்ணிட்டாங்க Lன்னு வச்சிட்டாங்க. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா W. ஓகே அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கம்பேர் பண்ணாங்க ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எவ்வளோ லென்த் இன்ட்டு பிரெத்து, அப்போ L இன்ட்டு W. இது நமக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு மக்களே. அந்த கம்பேர் பண்ணுறதுல இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் இங்கே இருக்கிறது ஒரு செமி சர்க்கிள். அப்போ இங்கே வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாமீட்டர். அப்போ இந்த ரேடியஸ் இந்த சர்க்கிளோட செமி சர்க்கிளோட டயாமீட்டர் எவ்வளோ, டயாமீட்டர் இஸ் நத்திங் பட் ஸோ வித்து. ஓகேவா. அப்போ இதோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறனால 2R இஸ் ஈக்குவல் டு W, ஆரோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு W/2. ஓகேவா. அப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரேடியஸ். இப்போ ரேடியஸ் இங்கே ஒரு W/2, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு W/2. அப்போ நம்ம இதையும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா மக்களே, புரிஞ்சுதா இது வரைக்கும் எல்லாருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன L இன்ட்டு W. ஸோ கம்பைன்டு ஏரியா ஆஃப் 2 செமி சர்க்கிள்ஸ் ஈக்குவல் டு 40% ஆஃப் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் செக்ஷனா. ஸோ அப்போ இந்த டயக்ராம் போட்டால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கான அப்ரோச்சை பண்ண முடியும். ஸோ அப்போ ரேடியஸ் இஸ் நத்திங் பட் W/2. ஸோ இங்கே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா L இன்ட்டு W. ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து போடுங்க. ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு L இன்ட்டு W ஃபஸ்ட்டு கண்டிஷன்.
செகண்ட் என்னது ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். ஸோ கம்பைன்ட் ஏரியா ஆஃப் ரெண்டு செமி சர்க்கிள் கேட்டிருக்காங்களா, அப்போ ரெண்டு செமி சர்க்கிளோட ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஒரு சர்க்கிளோட ஏரியா. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு, ஸோ ஆருக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சோம், W/2. ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ W/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா L இன்ட்டு W. ஸோ அப்படியே ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண வேண்டியதான் மக்களே. ஸோ ஏரியா ஆஃப் 2 செமி சர்க்கிள்ஸ், அப்போ 2 செமி சர்க்கிள்ஸோட ஏரியா என்னது, பை இன்ட்டு W/2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துறாங்க 40%. 40% அப்ளை பண்ணுங்கள். 40% ஆஃப் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ அப்போ L இன்ட்டு W. ஸோ அவ்வளோதான் மக்களே. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைத்து விடும். இதை சால்வ் பண்ணால் என்ன வருதுன்னு சொல்லுங்கள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஸோ ஈக்குவல் டு இதோட வேல்யூஸ். ஸோ அப்போ இதை அப்படியே அடிச்சு விட்டிங்கன்னா இது 2/5. பையை வந்து ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே அப்படியே வச்சிட்டாங்க. அப்போ பை இன்ட்டு W²/4 இஸ் ஈக்குவல் டு 2/5 இன்ட்டு L இன்ட்டு W. ஸோ அப்போ இதையும் அடிச்சு விட்ருங்க. என்ன கேட்குறாங்க, லென்த் பை வித்து. அப்போ லென்த் 2L/5 இஸ் ஈக்குவல் டு π/4. அவ்வளோதான் மக்களே. இன்ட்டு W, அங்கே ஒரு W இருக்குது ரிமைனிங்கு. ஸோ அப்போ அந்த W கீழே கொண்டு வந்துருங்க. விச் இஸ் ஈக்குவல் டு 5π/8. அவ்வளோதான் 5π/8. ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். கம்பைன் ஏரியா ஆஃப் 2 சர்க்கிள்ஸ் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செமி சர்க்கிள்ஸ். நான் இப்படி போட்டேன், ஆர்எல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 1/2 இன்ட்டு πr². ஒரு செமி சர்க்கிளுக்கு ½ πr². ரெண்டு செமி சர்க்கிளுக்கு இன்ட்டு 2 போட்டிங்கனால அது கேன்சல் அவுட் ஆயிரும். நீங்கள் டேரெக்டாக போட்டாலும் சரி, இன்டெரக்டாக போட்டாலும் சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகேவா? மனோஸ்ரீ எங்கே மாற்றி போட்டிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்க. ஸோ ஆன்சர் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துவிடும். ஓகே, டன். ஸோ ஈஸி ஒன், ரைட்? ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் போட்டிங்கன்னா தான் மக்களே உங்களால் அந்த டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்த முடியும். ஓகேவா? டன். ஸோ 27வது கொஸ்டின். Samar's age 4 years ago is 3 years more than சுமித். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கோளாறான கொஸ்டின் தான் மக்களே. ஸோ இதையும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு பயங்கர டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். சம்மர் அப்படின்னு ஒரு பையன் இருக்கா மக்களே. 4 years ago is 3 more than Sujit says 2 years hence. Nishant is 7 years younger than Samar. The sum of percentage of Sujit and Nishant கொடுத்துட்டாங்க. அப்போ சுஜித் ப்ளஸ் நிஷாந்தோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 years. ஓகேவா மக்களே? இப்போ இந்த 50 years தான் ஒரே ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ இந்த சுஜித்தையும் நிஷாந்தையும் ஒரே ஆளாக மாற்றிட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடுமா? சுஜித்தையும் நிஷாந்தையும் ஒரே வேரியபிளாக மாற்றினீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அந்த ஒரே வேரியபிள் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமர். ஏன்னா சுஜித்துக்கும் ஷமருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன் இருக்குது. சமருக்கும் ஸோ நிஷாந்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ரிலேஷன் இருக்குது. அப்போ இதை ரெண்டு பேரையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சம்மராக மாற்றுங்க. அப்போ சம்மரோட ஏஜ் 4 years ago. அப்போ சம்மர் 4 வருஷத்துக்கு முன்னாடி -4 இருக்குமா? இஸ்னா ஈக்குவல்னு அர்த்தம். இஸ் 3 more than சுஜித் 2 years hence. அப்போ சுஜித்தோட 2 years henceனா எவ்வளோ வரும்? +2. அப்போ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன். சம்மர்ஸ் ஏஜ், அப்போ சம்மர் 4 years ago. அப்போ பார்த்தீங்கன்னா 4 வருஷம் முன்னாடி -4. இஸ்னா ஈக்குவல் 3 போட்டாச்சு. மோர் தென் அப்போ ப்ளஸ்ஸு. சுஜித் ஏஜ் 2 years hence. அப்போ சுஜித்தோட ஏஜ் 2 years hence எவ்வளோ? சுஜித் +2. அப்போ ப்ரெசன்டேஜ் எல்லாத்தையுமே நான் பேராக வச்சுக்கிறேன். அப்போது சுஜித்துக்கு பதிலாக தானே நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ சம்மர் -4, இந்த -3 இந்த சைடு கொண்டு வந்துருங்க, -t இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா சுஜித். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் முடிஞ்சது மக்களே. சுஜித்துக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் -9. ஓகேவா? இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இப்போ நிஷாந்தையும் சம்மரையும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணுமா? அப்போ நிஷாந்த் இஸ் 7 years younger than சம்மர். அப்போ சம்மர் பெரியவனா நிஷாந்த் பெரியவனா? நிஷாந்த் இஸ் யங்கர்னு சொல்லிட்டாங்க. அப்போ சம்மரு மைனஸ் நிஷாந்த் தான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா மக்களே? சம்மர் தான் பார்த்தீங்கன்னா பெரியவன், ஏன்னா நிஷாந்த் எங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி வந்திருக்கும்? சம்மர் மைனஸ் நிஷாந்த் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. அப்போ சம்மர் ஈக்குவல் டு நிஷாந்த் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிருங்க, 7 இந்த சைடு எடுத்து வந்துருங்க. -7 ஈக்குவல் டு நிஷாந்த். புரிஞ்சுதா மக்களே? நிஷாந்த் ஈக்குவல் டு சம்மர் -7. இப்போ இதை வச்சு என்ன பண்ணுங்கள், அப்படியே டேரெக்டாக போட்டுடலாமா? அப்போ சுஜித்துக்கு பதிலாக எஸ்னே இதுக்கு மேலே வச்சுக்கலாமா? S-9 ப்ளஸ் நிஷாந்துக்கு பதிலாக S-7.
இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2s மைனஸ் 16 ஈக்குவல் டு 50. இப்போ 2s இஸ் ஈக்குவல் டு இது அந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா 66. எஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33. எஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ 33. ரொம்ப கஷ்டமான சம் மக்களே, சீரியஸாக நீங்கள் எப்போ கன்ஃபியூஸ் ஆவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ்ஸு மைனஸு 4 வருஷம் முன்னாடி 4 வருஷம் பின்னாடி. ஸோ பெரிய கேல்குலேஷனாக இருந்தால் கூட நம்ம ஓரளவுக்கு போட்டுடலாம். இந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டான விஷயத்தை என்ன பண்ண முடியாது அப்படின்னா எப்போவுமே போட முடியாது. ஸோ அதனால் நமக்கு எப்போவுமே ஒரே கான்செப்ட் தான், ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குன்னா ஒரு வேரியபிள். அப்போது ஒரு வேரியபிள் இருந்தால் தான் சம்ம போட முடியும், இல்லைனா ஆன்சர் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அப்போ அந்த ஒரு வேரியபிளாக மாற்றுங்க. சுஜித்தையும் நிஷாந்தையும், சுஜித்துக்கும் நிஷாந்துக்கும் ரிலேஷனே கொஷினில் கொடுக்கல. அப்போ சுஜித் இஸ் கன்வெர்டட் இன்டு சம்மர், நிஷாந்த் இஸ் ஆல்சோ கன்வெர்டட் இன்டு சம்மர். அவ்வளோதான் மக்களே, புரிஞ்சுதா? டன். ஸோ இந்த மாதிரி அப்ரோச்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ மட்டும் தான் நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ண முடியும். இல்லைனா நம்மளும் சுற்றி அதே போட்டிருக்க வேண்டியது தான். நோ சொல்யூஷன் வரணும்னா என்ன ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அப்போ நோ சொல்யூஷன் கண்டிஷன் என்ன? a1/a2 ஈக்குவல் டு b1/b2 நாட் ஈக்குவல் டு c1/c2. அப்போ a1 எவ்வளோ? எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணுங்கள். 3/4 ஈக்குவல் டு ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டு. ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவையில்ல. ஸோ கேவோட வேல்யூ இஸ் நத்திங் பட் 15/4 is equal to 3.75. ஓகேவா? டன். ஸோ 3.75 டேரக்ட் கொஸ்டின். ஸோ டேரக்ட் ஆன்சர். ஸோ சூப்பர் காயத்ரி, வேறு லெவல். ஸோ இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் போடுவோம் மக்களே. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கொஸ்டின். ஸோ இதை பாருங்கள், √5 ப்ளஸ் 1/√5 - 2. அப்போ ஸ்கொயர் ஆஃப் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5 and 2 கம்பேர் பண்ணுங்கள். ஸ்கொயர் 5, ஸோ இதோட ஸ்கொயர் 4. அப்போ டிஃபரன்ஸ் 1 இருக்கா? இப்போ டேரெக்டாக இதோட ரெசிப்ரோக்கல் வந்து இதோட ரிவர்ஸாக இருக்குமா? அப்போ இதோட ரிவர்ஸ் என்ன? √5 + 2, பெரிய நம்பர் ப்ளஸ் சின்ன நம்பர் மைனஸ் இதோட ரிவர்ஸ் என்ன? ஸோ பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர். அவ்வளோதான் மக்களே. மைனஸ் காமனாக இருக்குன்னா அதை வெளியே வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் √5 + 2 மைனஸ் √5 + 2. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ √5 + 4. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். 4 + √5. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? டன். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி மைனஸ் வந்தது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எரர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சொம்ம போடுங்க. ஓகேவா? கேர்ஃபுல்லாக இருக்கணும் மக்களே, இல்லைனா நம்மளை அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 கொஷின் போடாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 6வது கொஷின். ஓகே. ஸோ 6வது கொஷின் பார்த்திங்க அப்படின்னா 6வது கொஷினுக்கான ஃபார்முலா இருக்குது. ஸோ டேரெக்டாக அப்படியே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஸோ இதுக்கு தான் இந்த ஃபார்முலா இருக்குது மக்களே. x1 × y2 - y3 x2 × y3 இவங்க வந்து வேறு மெத்தடில் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மக்கிட்ட ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x1 y1 இந்த ஃபார்மேட்டில் என்ன பண்ணுங்கள் எழுதுங்க. 4 2 ஸோ 12 5. ஓகேவா? 4 2 12 5. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 1. ஸோ 1 - 1 which is equal to 1/2. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா நெகட்டிவில் வரப்போகிறது இல்லை மக்களே. ஸோ இங்கேருந்து ஒரு டவுனு, ஸோ இங்கேருந்து ஒரு டவுனு, இங்கேருந்து ஒரு டவுனு. ஸோ இன்னொரு வாட்டி 4 2 போடணுமா? இன்னொரு வாட்டி 4 5 போடணும்னு நினைக்கிற மக்களே. ஸோ இந்த மாதிரி தான் போடணும். எனிஒன் மேக் ஷூர் இன்னொரு வாட்டி 4 2 போடணுமா அப்படின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது? 20 + 12. எஸ் போடணுமா? கரெக்ட். ஓகே. -9 + 2. இதுக்கப்புறம் என்ன பண்ணும்? மைனஸ் ஆஃப் அப்படியே ரிவர்ஸு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் எவ்வளோ வருது? -24. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா +45. மைனஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காமனாக எடுத்துட்டேன். ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு மேலே என்ன பண்ணால் போதுன்னா மல்டிப்ளை பண்ணுறதா போட்டால் போதும். +1 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -4. ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துவிடும். 1/2 ஸோ இதோட வேல்யூ மொத்தமாக எவ்வளோ வருது? 20 32 34. 34லேருந்து ஒரு 9 போயிடுச்சுன்னா 25. ஸோ அப்போ 25 மைனஸ். ஸோ அப்போ இங்கே எவ்வளோ வருது அப்படின்னா, ஸோ இங்கேருந்து 4 கழிச்சிருங்க டேரெக்டாக. ஸோ 20 65 66.
இப்போ எவ்வளோ வருது ஆன்சரு? ஸோ 41 வருதா? ஸோ அப்போ 41 டிவைடட் பை 2 20.5. அவ்வளோதான் மக்களே. ஸோ டேரெக்டாக என்ன வந்துருச்சு அப்படின்னா 25 பார்த்தீங்கன்னா ஆன்சராக வந்துருச்சு. ஓகே 76 66 66 தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேக் ஷூர் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20.5. ஓகேவா? டன். ஸோ ஒன்றுமே இல்லை, அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே லைனாக எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 எத்தனை வாட்டி இருக்குது? 4 வாட்டி இருக்கா? அப்போ 5 வாட்டி எழுதணும். ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ லோவர் ஆரோ மைனஸ் காமனாக போட்டு அப்படியே அப்பர் ஆரோ. புரிஞ்சுதா? ஸோ இந்த மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். கிளியர்? ஸோ திஸ் ஒன் இஸ் த ஈஸியஸ்ட் மெத்தட். ஸோ இது இல்லாமல் நிறைய மெத்தட்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு 4 to 0 பண்ணுற மெத்தட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் யுவர் விஷ். நான் எப்போவுமே இந்த மெத்தடில் போடுவேன். ஸோ ஆக்சுவலி இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா எனக்கு மறந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மல்டிப்பிள் வச்சு இந்த சம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பார்த்தேன். ஓகேவா? டன். புரிஞ்சுதா மக்களே? ஸோ ஹாஃப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறப்போ நம்ம ட்ரையாங்கிளுக்குலாம் ஆஃப் போடுவோம்ல, அதே மாதிரி இதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃபாக போடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10வது கொஸ்டின் போடாமல் இருக்கா? ஸோ இந்த கொஸ்டினும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேறு லெவல் கொஸ்டின் மக்களே. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ரேஷியோ பார்த்தீங்கன்னா எம்பி என்பி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அப்போ என்னது? 1/2. ஸோ 2/3 3/4. அப்போ இதை ஃபஸ்ட்டு நார்மல் ரேஷியோவை மாற்றுங்க. அப்போ நார்மல் ரேஷியோ என்னது? இன்ட்டு என்ன பண்ணணும்னா 12ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6:8:9. ஓகேவா? 6:8:9. ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MNP. இப்போது ஃபைனலாக ஒரு ரேஷியோ பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துட்டாங்க. என்னது? ஃபைனலாக ஒரு ரேஷியோ கொடுத்துட்டான். அப்போது இந்த ஃபைனல் ரேஷியோ எப்போ வரும்? இஃப் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த வேல்யூஸ் எல்லாமே என்ன பண்ண சொல்கிறாங்க? இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல என்ன வருது? 25 20 60 அப்படிங்கிற ரவுண்ட் நம்பர்ஸ் வருதா? அப்போ இதை நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 60:80:19 எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வரும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்னோடய ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60:80:90. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறேன். MNP மூணுத்துலேயுமே சேஞ்ச் நடக்குது. 25% இன்க்ரீஸ். அப்போ 25% இன்க்ரீஸோட ஃப்ராக்ஷனல் எவ்வளோ? 4:5. அப்போ 4 பார்ட்டு தான் பார்த்திங்கன்னா 60னா 5 பார்ட் எவ்வளோ? 75. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 20% இன்க்ரீஸா? அப்போ எவ்வளோ வரும்? 96. 20% இன்க்ரீஸ்னால் நான் டேரெக்டாக 1.2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவோம் மக்களே. ஸோ நீங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடலாம். ஏன்னா x × 20% இன்க்ரீஸ்னால் எவ்வளோ? 120 மாறுமா? இஃப் யூ மல்டிப்ளை அப்படின்னா 12ஆல் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கும். அதே மாதிரி தான் 60% 16ஆல் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். யூ வில் கெட் பார்த்தீங்கன்னா 144. இப்போ இந்த ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க வேல்யூக்கு வருதான்னு பார்க்கணும். இப்போ இங்கே பாருங்கள், எம்மை விட n பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் m பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கா? இப்போ இது ஆன்சர் கிடையாது. ஸோ இந்த ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரணும். அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா வரல. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் இருக்குது m-ல. ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் இருக்குது, கொஷினில் பெரிய நம்பர் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிடையாது. இதே கண்டிஷனை இப்போ செகண்ட் ஒன்றுக்கும் அப்ளை பண்ணணும். 60:80:90 இன்க்ரீஸிங் m/60%. அப்போ இதை 60% இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? ஸோ எம்மையும் ஸோ பியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாங்க, n-ல எந்த சேஞ்சும் இல்லை. அப்போ இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா 80. லாஸ்ட் என்ன வருது? டிக்ரீஸிங் p/20. அப்போ 20னா 8ஆ? ஸோ 72. ஸோ இன்க்ரீஸிங் m/16. அப்போ 60ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 96. அப்போ இதை எதால் டிவைட் பண்ணணும்? ஸோ 8ஆல் டிவைட் பண்ணுங்கள். யூ வில் கெட் 9 10 12. ஸோ அப்போ அவங்க கொடுத்தது வந்துடுச்சு மக்களே. ஓகேவா? இதுதான் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. ஸோ இன்க்ரீஸு டிக்ரீஸு. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்பர்ஸ் ரவுண்ட் நம்பர்ஸாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ சீரியஸாகவே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டமான கொஷின் தான். ஸோ இதை தவிர வேறு ஈஸியான வழி எதுவுமே இல்லை. ஸோ அந்த நம்பர்ஸை அசியூம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடுங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த டிஃப்ரென்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஏற்படுத்த முடியும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ இது என்ன ரைட் சைடில் இருக்காது எத்தனை பேர் போட்டாங்க அப்படிங்கிறதுலாம். ஸோ இதில் வரலையோ? ஸோ ரீஅட்டம் 3 நாளாக வரல போல். ஸோ இது எத்தனை % பீப்புள் கரெக்டாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பீப்புள் தான் எல்லாம் கரெக்டாக போட்டிருப்பாங்க. ஓகே, எல்லா நாளையெல்லாம் ஈஸியாக என்ன பண்ணிட முடியாது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸை போட்டுற முடியாது. ஸோ இந்த போட்டிங்கன்னா தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா டிஃப்ரென்ஸை ஏற்படுத்த முடியும். ஓகே,
மூவிங் ஆன் டு ஃபைனல் கொஸ்டின் 29வது கொஸ்டின். மக்களே உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் 175 செகண்ட்ஸ் கொடுத்தும் என்னால் என்ன பண்ண முடியலன்னா இந்த கொஸ்டினை போட முடியல. ஸோ பயங்கர கான்செப்ட் சொல்லு. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் ஒரு 3 minutes. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக படிங்க. ஏன்னா இந்த கொஷின்லாம் நீங்கள் போடணும் அப்படின்னா 100% பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் போட முடியும். த காஸ்ட் ஆஃப் செட்டிங் அப் ஏ மேகசின் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2800. அப்போ ஒரு மேகசினே நீங்கள் செட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு 2800 செலவு ஆகுது மக்களே. இப்போ காஸ்ட் ஆஃப் செட்டிங் அப் ஏ மேகசின்னா மேபி அந்த பிரிண்டிங் காஸ்ட்டாக இருக்கலாம், ஆல்சோ அதை வாங்குறதுக்கான காஸ்ட்டாக இருக்கலாம். இப்போ மேகசின் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேப்பர் செலவு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி செலவுகள் எவ்வளோ அப்படின்னா 2800. ஸோ அது என்னென்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட். அப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஒரு 2800 இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் 2800. அதுக்கப்புறம் த காஸ்ட் ஆஃப் மிஸ்செலேனியஸ் ஐட்டம்ஸ். இப்போ நம்ம மிஸ்செலேனியஸ்னால் என்னது? இதர செலவுகள் தான். அப்போ மெயினான செலவு வந்து 2800. அது இல்லாமல் மிஸ்செலேனியஸ் செலவுகள் இருக்குது. இஸ் என்னது? 80% பர் காப்பி. அப்போ இங்கே பாருங்கள், காப்பி அப்படிங்கிற வேர்டிங்கே இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காப்பிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. அப்போ தட் டிபெண்ட்ஸ் ஆன் த மிஸ்செலேனியஸ் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி. அப்போ பிரிண்டிங் காஸ்ட் ஒன்று இருக்குது, தட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த காப்பி இன் த லாஸ்ட் மந்த். அப்போ ஒரு காப்பி போடுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட்டு. 100 காப்பி போட்டால் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு, 500 காப்பி போட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு. அப்போ டோட்டல் ஆஃப் 2000 காப்பீஸ் வேர் பிரிண்டட். அப்போ மொத்தமாக 2000 காப்பீஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணிட்டாங்க மக்களே. அப்போது நம்ம கையிலேருந்து எவ்வளோ வெளியே போயிருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ கையிலேருந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ வெளியே போயிருக்குன்னா மிஷினை செட் பண்ணுறதுக்கு ஒரு 2800. ஓகேவா? டன். இப்போ இங்கே பாருங்கள் 80 பைசா ஒரு காப்பிக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1.6 பைசா பர் காப்பி. அப்போ ஒரு காப்பிக்கு இது 80 பைசா, இது 160 பைசா. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ பைசா மொத்தமாக? 240 பைசா வருமா? இது ஒரு 80 பைசா, இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 160 பைசா. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 240 பைசா வரும். ஒரு காப்பிக்கு 240 பைசா வச்சு 2.4 rupees. ஓகேவா? ஒரு காப்பிக்கு. அப்போ நம்ம எவ்வளோ காப்பி பிரிண்ட் பண்ணியிருக்கோம்? 2000 காப்பீஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் 2000 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் எவ்வளோ? 4800 rupees. இது ஒரு 2800. நீங்கள் அரல்ஸ் தனித்தனியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆட் போத் அப்படின்னா 7600 என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையிலேருந்து வெளியே போயிருக்கும். ஓகேவா? கையிலேருந்து வெளியே போயிருக்கிறது எவ்வளோ தான்? ஸோ 7600 rupees, விச் இஸ் நத்திங் பட் யுவர் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல். அப்போ காஸ்ட் ப்ரைஸுங்கிறது எவ்வளோ? என்னோட பாக்கெட்லேருந்து எவ்வளோ போதோ அதான் காஸ்ட் ப்ரைஸா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். பட் ஒன்லி 1500 காப்பீஸ் குட் பி சோல்டு அட் 5 rupees ஈச். இப்போ நான் எவ்வளோ காப்பி போட்டேன்? 2000 காப்பி போட்டேன். இப்போ என்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? 1500 மட்டும்தான் மக்களே நான் செல் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு பேலன்ஸ் இருக்க 500 காப்பியை பற்றி பேசலைன்னா அதுலேருந்து எந்த ஒரு காசுமே வரலன்னு அர்த்தம். அப்போ இப்போ என் கையில் இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ என்னோடய இன்கம் எவ்வளோ அப்படின்னா மொத்தமாக 1500 காப்பி சேல் பண்ணியிருக்கேன். ஒரு காப்பி எவ்வளோ அப்படின்னா 5 rupees. அப்போ மொத்தமாக 7500 rupeesக்கு தான் என்னால் சேல் பண்ண முடிஞ்சு. ஏன்னா பேலன்ஸ் இருந்தால் 500 காப்பி என்னால் சேல் பண்ண முடியல. சேல் பண்ணால் தான் காசு. அப்படி இல்லைனா அதை பார்த்திங்கன்னா குப்பை தொட்டியில் ஒன்று எடுத்து போடணும், ஆர்எல்ஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா இடைக்கு எடுத்து போடணும். அதை பற்றி எதுவுமே பேசலைங்கிறனால இதிலேருந்து எந்த ஒரு காசுமே என்ன பண்ணல அப்படின்னு பார்த்திங்கன்னா வரல. ஸோ இதுலேருந்து 0 rupees தான் எனக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகேவா? டோட்டல் ப்ராஃபிட் ஆன் த சேல் வாஸ் ரியலைஸ்டு. இப்போ பாருங்கள், என் கையிலேருந்து வெளியே போனது எவ்வளோ? 7600. இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7500 தான் இருக்குது. விச் மீன்ஸ் எனக்கு ஆக்சுவலாக லாஸ் எவ்வளோ லாஸு? 100 லாஸ். புரியுதா மக்களே? எனக்கு எவ்வளோ லாஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 லாஸ். ஆனால் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் 25% அந்த சேல். அப்போ செல்லிங் ப்ரைஸில் தான் ப்ராஃபிட்டு. அது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு பாருங்கள். ஆனால் என்கிட்ட ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 100 லாஸ் எப்படி ப்ராஃபிட்டாக மாறுச்சு? அதுவும் செல்லிங் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸில் 25% ப்ராஃபிட்னு சொல்லிட்டான். அப்போ அந்த 100 அப்படிங்கிற லாஸ் எப்படி ப்ராஃபிட்டாக மாறுச்சுன்னா அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒன் மோர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃப்ரம் த மேகசின் இஸ் தேர். அப்போ நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து ஒரு காசு வருது மக்களே. ஓகேவா? அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து ஒரு காசு பார்த்தீங்க அப்படின்னா வருது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காசை சேர்த்ததுனால தான் லாபம். மேகசின் மட்டும் விற்றதுனால என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லாஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் மேகசின் விற்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு சில ஆட் பேப்பரை பார்த்தீங்கன்னா உள்ளே சொருவாங்களா?
இந்த லலிதா ஜுவல்லர்ஸ் ஆடு, அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா காசா கிராண்ட் ஆடு. ஸோ இந்த மாதிரி ஆட் பேப்பரை சொருவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்கம் வந்திருக்கு. ஸோ அப்போ எனக்கு 2 இன்கம் இருக்குது. என்னது? இன்கம் ஃப்ரம் செல்லிங் ப்ளஸ் இன்கம் ஃப்ரம் அட்வர்டைஸ்மெண்ட். இது ரெண்டுத்தில் அந்த சேர்ந்தாப்பில் வந்த ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% ப்ராஃபிட் அந்த செல்லிங் ப்ரைஸ். அப்போ செல்லிங் ப்ரைஸில் தான் 25% ப்ராஃபிட். அப்போ வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ்? செல்லிங் ப்ரைஸ் இஸ் நத்திங் பட் 7,500. ஸோ இதில் வந்த ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25%. அப்போ 1/4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1875. கரெக்டாக? ஸோ காயத்ரி ஆன்சர் வேறு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினதால எனக்கு 1875 ரூபி. ஓ மை காட், 1875 ரூபா பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். 1875 ரூபா ப்ராஃபிட். ஃபஸ்ட்டு எனக்கு சேலில் என்னாச்சு? ப்ராஃபிட்டாக லாஸா? ஆக்சுவலாக இங்கே வந்து லாஸு. எவ்வளோ லாஸு? 100 ரூபா பார்த்தீங்கன்னா லாஸ். ப்ளஸ் இன்கம் ஃப்ரம் அட்வர்டைஸ்மெண்ட் இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா 1875. ஸோ அப்போ இன்கம் ஃப்ரம் அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா இந்த 100 இந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1975 ரூபா. ஸோ இதுதான் மக்களே உங்களுக்கான ஆக்சுவல் ப்ராஃபிட் ஃப்ரம் அட்வர்டைஸ்மெண்ட். அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து 1975 ரூபா வந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவல் ப்ராஃபிட் எவ்வளோனா 1875 ரூபா தான். ஏன்னா 100 ரூபா என்ன ஆயிடுச்சுன்னா லாஸில் போயிடுச்சு இல்லையா? அப்போ 100 ரூபா லாஸ் என்ன ஆயிடுச்சுன்னா காம்பன்சேட் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா இந்த கொஸ்டின் எப்படின்னு? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் யோசிச்சா மட்டும்தான் இந்த சம்மை போட முடியும். ஸோ எல்லாருமே சொல்லுங்கள். ஸோ புரிஞ்சுதா பார்த்தவங்க எல்லாருக்குமே? ஸோ ஹேமஹா, காயத்ரி, ஸோ கிருத்திகா, இஸ் இட் ஓகே? ஸோ 2000 ஆன்சர் கிடையாது, 1975. ஸோ எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க? ஏன் 2000 வருதுன்னே தெரிலையே. ஸோ இங்கேருந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா 2000 வருதோ? மக்களே இதுதான் மக்களே நீங்கள் பண்ணுற சின்ன தப்பு. அவங்க பார்த்தீங்கன்னா 25% ஆன் செல்லிங் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ்லேருந்து 25% ப்ராஃபிட்டு. அதனால் நீங்கள் அங்கேருந்து எடுக்கணும். ஸோ இங்கேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு தப்பாக வந்திருக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. இவ்வளோ பெரிய கஷ்டமான கொஸ்டினை வச்சுட்டு ஏன்டா ட்விஸ்ட்லாம் வைக்கிறீங்க? அப்படி தான் மக்களே இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்களா? எஸ், ஃப்ரம் சிபின்னு எடுத்திங்கன்னா 2000 வருது. அந்த ஆப்ஷனையும் கொடுத்துருக்கான் பாருங்கள். ரொம்ப கொடூரக்காரனாக இருப்பான் போல் இந்த கொஸ்டின் எடுத்தவன். ஸோ விடுங்க. டன். புரிஞ்சுதா இப்போ எல்லாருக்கும்? ஸோ ப்ராஃபிட் ஃப்ரம் சிபி எத்தனால தப்பாயிருச்சு. இந்த ஒரு சின்ன இடத்துல கூட நம்ம வந்து தெளிவாக படிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வர எடிக்விட்டி பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. சேம் பிஞ்ச். ஓகேவா? எடிக்விட்டி பேட்டர்ன் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்குது. கொஸ்டின் இவ்வளோ டஃப்பாக கேட்குறது இல்லை, அன்லெஸ் 1 or 2 கொஸ்டின்ஸ். பட் பார்த்திங்க அப்படின்னா கான்செப்சுவலாக அடிக்கிறாங்க. ஸோ நம்ம தெளிவாக படிக்கலைன்னா என்ன ஆயிரும்னா தப்பாயிரும். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா 100ல் 95 பேர் பார்த்திங்கன்னா இப்படி தான் எடுப்பாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா அந்த ரிமைனிங் இருக்க பர்சன்ஸ் தான் என்னென்னா டிஃப்ரென்ஸு. அவங்களும் ஸ்மார்ட்டாக யோசிப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். ஓகே? ஸோ அப்போ எரர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்மி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தும். இந்த கொஸ்டின் நீங்கள் போடலனாலுமே பரவாயில்ல, பட் அதர் கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக போடணும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே செஷன் மக்களே. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த குவிஸ் செஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரெகுலராக அந்த குவிஸில் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எடுக்க முடியும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ யாராவது நீங்கள் ஆலிபோர்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ யூ கேன் யூஸ் அ கோட் zone60. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட கோட் தான். ஸோ இந்த கோட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஆர்எல்ஸ் எனக்கு யூஸ் பண்ண அவசியம் இல்லை, ஸோ எனக்கு இங்கே பார்க்குறதே ஓகே தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ இஷ்யூஸ். ஸோ நீங்கள் இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ ப்ரிப்பரேஷன் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரெகுலராக அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்க சம்ஸை எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிற அப்ரோச் உங்களுக்கு தெரியும். So thank you all for attending this session. So thank you Gayatri, so thank you Hemamaha, thank you Hariharan, Kritika, Manostri, so thank you Devayani. So that's it for today. We will see you tomorrow. Okay? So நாளைக்கு இந்த செஷனில் பார்ப்போம். So thank you all. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஏதாவது இஷ்யூஸ் இருக்காப்பா? கிளியர் தானே எல்லாருக்குமே? ஆர்எல்ஸ் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா? இந்த மாதிரி கொண்டு போகலாம், அந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு. ஸோ ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் போட்டு போங்க. ஏன்னா நீங்கள் கமெண்ட் போட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா போகும். ஸோ இன்னும் நிறைய பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஆல்.